ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், மக்களினுடைய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமான தளபதியார் அவர்கள் ஒரு புதிய குறிக்கோளை நோக்கி இன்றைக்கு எதிர்காலத்திலே தமிழகத்திற்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு மண், மொழி, பண்பாடு இதை பாதுகாக்கணும். அதை இன்றைக்கு ஒற்றை தமிழ்நாடு என்ற ஒரே கோஷத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு விழித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஓரணியில் தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய பல்வேறு பொருள்களை உள்ளடக்கிய ஒரு குறிக்கோள். கற்றறிந்தவர்களே புரிந்து கொள்வதற்கு அதில் எவ்வளவு உட்பொருள் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். மத்தியிலே நடைபெறுகின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 கோடி மக்களையும் ஒரு அணியில் ஒருதல்ல கொண்டு வர வேண்டும். காரணம், மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தை எவ்வளவு வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள்லாம் நன்றாக அறிவீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு வர வேண்டிய கல்விக்காக கொடுக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிதியை நிறுத்திவிட்டார்கள். இவ்வளவு நாளையும் இன்னும் அடம்பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடிய வரிப்பகிர்வை, பெரும்பாலான வரிப்பகிர்வை மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது. ஆனால் நமக்கு வர வேண்டிய நிதி தமிழகத்திற்கு வரவில்லை. ஏன்னா மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு வருவாயின் அடிப்படையில் பிரிக்காமல் எந்த வருவாயுமே வரி வருவாய் வராத மாநிலங்களுக்கு ஊப்பிக்கு நம்மளுடைய வரிப்பணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். எது சிறப்பு நிதி என்ற பெயரில் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக இவர்கள் எப்படியும் அவர்கள் குறிக்கோளை, அந்த பாசிச குறிக்கோளை, இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டும் என்பதை மறைமுகமாக திணிக்க பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்தியாவிலே அவர் கொடுத்த குரல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் முதல் சொன்னாங்க. நிதியே வரலைனாலும் நாங்கள் திணிக்க விட மாட்டோம், இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடித்து சொன்னார்கள். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள், மராட்டியத்தில் கூட அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்த உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. 3வது மொழியாக இந்தியா கொண்டு வரல. ஆக ஒரு காலகட்டத்தில் நாம் பாதுகாத்த தமிழ் மொழியை இன்னைக்கு முழுக்க இலக்கணம், இலக்கியம் உள்ள பெரும்பாலான கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க பேசக்கூடிய மொழி, இன்னும் இளமையோடு இருக்கக்கூடிய மொழி, ஒரு அழகான மொழி தமிழ் மொழி, இலக்கண இலக்கிய மொழி தமிழ் மொழி. அந்த மொழியை கடந்த காலங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதற்கே உங்களுக்கு தெரியும். கடந்த கால வரலாற்றை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் இந்தியை துணிக்க முயற்சி செய்தார்கள். அதில் தான் தமிழகத்தில் மக்கள் புரட்சி ஏற்பட்டது, மாணவர்கள் புரட்சி ஏற்பட்டது. அப்படி புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது. இன்றைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மறைமுகமாக மொழியை அழிக்க வேண்டும், நம்முடைய மொழியை அழிக்க வேண்டும். நம்முடைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழனுடைய வரலாற்றை அதையும் அழிக்க வேண்டும். பொருணை நதி
வரலாறு என்றால் ஒரு 3000 2000 3000 ஆண்டுக்கு மேலே இருக்கும். கீழடின்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. ஆக தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடு அதை எப்படியும் அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதிலே மத்திய அரசு மறைமுகமாக அந்த அறிக்கையை கூட வெளிவிடுவதற்கு இன்றைக்கு அடம்பிடிக்கிறாங்க, விடமாட்டாங்க. இதனுடைய பொருள் என்ன? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வர்றதில்லை, அரசியல் வேறுபாடு வர அரசியலில் தமிழ்நாட்டை வஞ்சித்து ஒரு கவர்னரை போட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கவர்னர், நியமிக்கப்பட்ட கவர்னர், அவர் ஒரு அரசினுடைய சட்டங்களை கூட இயற்றப்பட்ட சட்டம், சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி உச்சநீதிமன்றம் வரை சென்று கல்விக்காக அங்கே இருக்க உச்சநீதிமன்றம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கட்டளையிட்ட பின்னால்தான் அது சட்டமானது. பத்திரிகையாளருக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு எல்லாத்துலேயும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். நம்முடைய தமிழை, ஏன்னா இன்னைக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொன்னால், செம்மொழின்னு சொன்னால் அந்த அந்தஸ்து நமக்கு தான் இருக்குது. மற்ற மொழியெல்லாம் அழிஞ்சு போச்சு, கண்ணுக்கு தெரியாமல் போச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரம் மொழிகள் அழிந்து விட்டது. ஆனால் அழியாமல் இன்றும் இளமையோடு எழிலோடு எல்லோராலும் பேசப்படக்கூடிய மொழியாக, உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய மொழியாக, இலக்கண இலக்கியமிக்க ஒளியாக நம்முடைய தமிழ் இருக்கிறது. அதை எப்படியாவது அவங்க இந்தியை கொண்டாந்து ஆட்சி மொழியாக கொண்டு நம்மளை நம்முடைய தமிழை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, கலாச்சாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய பண்பாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால சொல்கிறார் அவர், மண், நம்முடைய மொழி, பண்பாடு இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதை விட முக்கியமாக சொல்லப்போனால் அரசியல் சொன்னால் தான் இந்தியா நம்ம நம்ம மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொன்னோம். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த கூட்டாட்சியுடைய தத்துவத்தை மறைத்து பாசிச ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் ஒழித்துவிட்டு ஒரே கட்சி ஆட்சியை, ஒரே கட்சி ஒரே மொழி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக முயல்கிறது. அதுதான் பாசிச ஆட்சிங்கிறான். நம்முடைய சுதந்திரத்தை எல்லாம் பறிக்கணும். மதங்கள் இன்றைக்கு 3 மதம் இருக்குது. இந்துக்கள் இருக்கோம், இஸ்லாமியர்கள் இருக்கோம், கிறிஸ்தவர்கள் இருக்கோம். நாம் நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றதோ அந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லி இருக்கின்ற வழிமுறைகள் பிரகாரம் ஒரு மத்திய அரசு நடக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு நடக்கிறது. அதுதான் பாசிச ஆட்சி என்று சொல்கிறோம். எல்லா மாநிலங்களிலும் அரசியலில் அவங்க விளையாடுற விளையாட்டை நீங்கள் பார்க்குறீங்க. பொருளாதாரத்தில் விளையாடுறாங்க, அரசியலில் விளையாடுறாங்க. ஆக அவர்கள் மொழி பிரச்சனையில் தலையிடுறாங்க, பண்பாட்டு பிரச்சனையில் தலையிடுறாங்க. நமக்கு இருக்க வரலாறை மறைப்பதற்கு கூட முயற்சி செய்கிறார்கள். இதைத்தான் நம் மக்களிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும். ஓரணியிலே தமிழகம் என்ற கோட்பாடு ஒரு மிகப்பெரிய கோட்பாடு. ஒரு காலத்திலே நிறைய கோட்பாடுகளை உருவாக்கிறார்கள், ஏஞ்சல்ஸ் லா என்று சொல்வார்கள். ஆனால் நம் தலைவர் அப்படி உருவாக்கவில்லை. மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் விரும்பினால் அவர்களிடத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம் மொழிக்கு ஆபத்து வந்துவிடும், தமிழ்நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்துவிடும், பொருளாதாரத்துக்கு ஆபத்து வந்துவிடும், நம்ம எல்லா நம்முடைய பண்பாட்டுக்கு ஆபத்து வந்துவிடும். இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஓரணியிலே இருக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு நம்ம மக்களை பக்குவப்படுத்த வேண்டும். நம்ம யாருக்கும் போய் அவங்கள வலியுறுத்தலை, மக்களை சந்திக்கணும். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பகிர்வை கூட ஒழுங்காக கொடுப்பதில்லை. நம்ம கொடுக்குற பணத்தை திருப்பி கொடுக்கறதில்ல. நமக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பூரா மறைக்குது, மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிறது. நான் ஒன்று கேட்குறேன், நீட் தேர்வு எவ்வளோ பேர் உயிர்களை பறி கொண்டு இருக்கிறது. கலைஞர் இருக்கையில் அது நம்ம அந்த தேர்வை நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தடுத்தோம். நுழைவுத் தேர்வை கலைஞர் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நுழைவுத் தேர்வை தடுத்தார்கள். 2 ஒன்று தான்.
இன்றைக்கு நீட் தேர்வு என்ற ஒரு தீர்வை கொண்டு வந்து அந்த தேர்வின் மூலமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு இதுவரைக்கும் ரத்து செய்யப்படவில்லை. அதான் நம்ம சொல்கிறோம். அவங்க நம்ம மேலே கருத்து திணிப்பு, அவங்க திணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்க வட மாநிலங்களில் அவைகள்லாம் முறையாக பின்பற்றப்படவில்லை. அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தேர்வு முறைகள் எப்படி இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. ஆக ஜனநாயகம், கல்வி முறை, பொருளாதாரம், நமக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகள், நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு இவைகள்லாம் பறிக்கிற அளவிற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஒரு பாசிச ஆட்சி மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டு மக்களை ஓர் அணியில் கொண்டு வந்து நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க நம்முடைய முதல்வர் அறிவித்ததைப் போல மக்களை தயார் செய்ய வேண்டும். அதுதான் இப்போ நம்ம செய்ய போகக்கூடிய ஓர் அணியில் தமிழகம் என்ற கோட்பாடு, முதலமைச்சர் உருவாக்கிய கோட்பாடு ஒரு உன்னதமான கோட்பாடு. இதுவரை யாரும் சிந்திக்காத கோட்பாடு. நீங்கள் நினைக்கலாம் ஓட்டு கேட்குறதுக்கு என்ன, அது எலெக்ஷன் வரப்போது ஓட்டு கேட்குறதுங்கிறதோட முடிஞ்சு வரதில்லை. நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையை பாதுகாக்கிட வேண்டும், நம்முடைய மொழியை பாதுகாக்கணும், நம்முடைய மண்ணை பாதுகாக்கிட வேண்டும், நம்ம நாகரிகம் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்தியாவிலே நம்ம கலாச்சாரம் எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்முடைய மொழிக்கு இருக்க பெருமை எந்த மொழிக்கும் கிடையாது, திட்டவட்டமாக கிடையாது. அதைத்தான் நாம் சொல்கிறோம். மாநிலத்தினுடைய உரிமையிலே மத்திய அரசு தலையிடக்கூடாது. அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் நமக்கு பெற வேண்டிய உரிமைகளை அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த அரசியல் சட்டத்தை மத்திய அரசு பின்பற்றவில்லை. பல வழிகளில் பின்பற்றவில்லை. நீட் தேர்வுலேருந்து எல்லா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இன்றைக்கி ரொம்ப அருமையாக முதலமைச்சர் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னா அவங்க வந்து இன்றைக்கு அந்த இருக்கக்கூடிய அரசியலில் அவர்களுடைய மாறுபாடு, பொருளாதார மாறுபாடு, மொழி மாறுபாடு இவைகள்லாம் அவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள், அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட நினைக்கிறார்கள். ஆனால் தமிழகம் 4 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே எல்லா துறைகளிலும் முதல் மாநிலம் தமிழகம். ஆனால் தமிழகத்திற்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுகிறது. இதுதான் பிரச்சனை. இதைத்தான் மக்கள்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் வந்து தமிழகம் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்சி, ஒரு சிறந்த ஆட்சி, தலை சிறந்த ஆட்சி, முதலமைச்சர் மக்களை அறிந்து புரிந்து கல்வி, பள்ளி கல்வியிலேருந்து மாணவர்களுக்கு படிக்கலை, அது மட்டும் தாய்மார்களுக்கு மகளிருக்கு உரிமை தொகை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை திட்டங்கள், எத்தனை தொழிற்சாலைகள், இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பொருளாதார மாற்றம் வருகின்ற அளவிற்கு இன்றைக்கு $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை 2030 எட்டுவோம் என்று சொன்னாரே, அதை தொடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதைத்தான் அவங்களுக்கு அந்த பொறாமை தாங்க முடியல. ஏன்னா தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதல் மாநிலமாக இருக்கிறதே. அது வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, அது எந்த துறையாக, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ள ஊராட்சி ஊரக வளர்ச்சி துறைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை துறைகளில் உணவுத்துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு முதல் மாநிலமாக இருக்கிறதே என்ற பொறாமை அவர்களுக்கு எப்படியும் இங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள்லாம் பறித்து விட்டு உள்ளே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு அனுமதிக்கவே கூடாது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற அந்த கொள்கையை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த அவர் சொன்ன அந்த குறிக்கோளை அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஆனால் முன்னாள் அமைச்சர்லாம் வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 10% கூட வாக்கு வங்கி இல்லை, வர்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைவாங்க திமுக அப்படின்னு சொல்லி நேற்று இல்லை. அவருக்கு எப்படி தெரியும் வாக்கு வங்கியில்? எப்படி தெரியும் வாக்கு வங்கியில்? எப்படி கணக்கு போட்டாருன்னு கேட்டேன். இல்லை கணக்கெடுத்தாரா, சர்வே பண்ணாரா? ஒன்றும் சர்வே பண்ணியிருக்கணும். பத்திரிகையாளர் மாதிரி போய் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு மனநிலை அறிஞ்சு சொல்கிறாரா, எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு வேளை கணக்கு கூட்டுற கணக்கு அவருக்கு தெரியலையான்னு தெரியல. கூட்ட சொல்லுங்க. திமுக வந்து மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகள் வந்து திமுக அரசு மீதையும் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. மூத்த நிர்வாகிகளை யாருமே தலைமையிடம் மதிக்கிறது இல்லை, மூத்த அமைச்சர்கள் மதிக்கிறது முக்கிய ஐபி அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னாங்க. மதிக்காம நான் மந்திரியாக வந்தேன். ஏங்க மதிக்க வந்தானுங்க மந்திரியாக வந்தேன். 3 தடவை மந்திரி கொடுத்தேன். இல்லை அதிருப்தி இல்லையே. தற்போது நான் மந்திரியாக இருக்கேன். 3 தடவை மதித்து எனக்கு மந்திரி கொடுத்தாங்க.
8 தடவை சட்டமன்றத்திற்கு போட்டி போட வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரே தொகுதியில் போட்டி போட வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க? மிகப்பெரிய உயர்ந்த மரியாதை வைத்திருந்ததால்தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். என்னுடைய மகனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்படி தான் சொன்னாங்க. அந்த 29 வேடசந்தூரில் வந்து முன்னாள் முதல்வரோட படத்தில் வந்து அமர்ந்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அரசியல்? எங்க ஈபி அலுவலகத்தில் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை வந்து குப்பையில் வந்து அது பெரிய விஷயம் வந்து அதிமுக முன்னாள் பொருளாதார நான் உங்களை கேட்குறேன் பத்திரிக்கையாளரை, ஜெயலலிதா பிறகு எங்கேயுமே காணா, எடப்பாடியாக தான் இருக்கு படம் போகிறான். ஜெயலலிதாவை யார் நினச்சிட்டு நான் எங்கேயும் தேடி தேடி பார்க்குறேன், ஜெயலலிதாவை காணாமல். ஒரு வேளைக்கு அந்த கல்லை எடுத்துட்டு அந்த இடத்துல பழனிசாமி பைசால் போய் பார்க்கு, அவ்வளோதான். ஜெயலலிதா படம் எங்கேயுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் பழனிசாமி படம் இருக்காரு. பெருசாக இருக்குது. ஒரு பெரிய முரட்டு வருவான். நான் பாஜகவே கூட சேர மாட்டேன்னாரு. அப்படின்னு சேர்த்துட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குனாரு எஸ்டிபியை. அவங்களையும் விட்டு கொடுத்தாரு. இது லாக்அப் மரணங்கிறது நமக்கு அது விசாரிச்சா தான் தெரியும். ஏன்னா அதனுடைய விசாரணையில் இருக்கிறது. நிச்சயமாக வந்து உங்களுக்கே தெரியும், முதலமைச்சரை பொறுத்தளவில் எந்த தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். கண்டிப்பாக அஜித் குமார் கஸ்டடி டெத்து இறந்ததுல நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கடுமையான காட்டத்தை தெரிவித்ததுனால எதிர்கட்சி தலைவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு சொல்லி சொல்றாரு. யார் எதிர்கட்சி தலைவர்? யாரு? எடப்பாடியா? அவர் எப்பயுமே சிபிஐ விசாரணை வேண்டாம் பாரு. இல்லை, அவர் கேஸுக்கு போனால் வேண்டாம் பாரு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்கள் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் அவ்வளவு நான் பர்டிகுலராக சொல்ல விரும்பல. அரசாங்கமே போய் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு உச்சநீதிமன்றத்தில் போய் தடையாணை வாங்கினவங்க அதிமுக. அதை மறந்துட்டாரா? போய் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேணும் தடையாணை வாங்கினவர். அவர் சிபிஐ பற்றி பேசுகிறாரு. எந்த விசாரணையும் பண்ணட்டும். நாங்கள் வந்து தமிழ்நாடு போலீஸு ரொம்ப உலகத்திலே வலிமை வாய்ந்த காவல்துறையை நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எவ்வளோ பெரிய கேஸையும் இப்போ பார்த்தே இல்லை. ஒவ்வொரு கேஸ்லையும் யாருக்கும் எந்த தயவுதாட்சியும் நாம் கொடுப்பதில்லை. யாராக இருந்தாலும் குற்றம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். இப்போயே ஒரு வழக்கில் நீங்கள் பார்த்தே இல்லை, போக்சோ சட்டத்தில் 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணிக்கை நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் எடுத்து சொல்லலாம். நம்முடைய அரசு குற்றவாளிகளுக்கு துணை போகாது, முதலமைச்சர் துணை போக மாட்டார். அதான் உண்மை. சார், கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் நடந்திருக்கு. ஸோ இந்த லாக்அப்பெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு காவல்துறை, அதாவது காவல்துறை வந்துட்டு அமைச்சராக இருக்கிற உள்துறை அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் வந்து இதுக்கு பதில் சொல்லணும். சொல்லப்போனால் இது வந்து உள்துறை அமைச்சருடைய தோல்வி, திமுக அரசியலோட தோல்வின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. சார், அதெல்லாம் கிடையாது. நான் கேட்குறேன், பிஜேபியை சிந்தூரில் எத்தனை பேர் செத்தாங்க? பகல்காமில் எத்தனை பேர் செத்தாங்க? பகல்காமில் எத்தனை பேர் செத்தாங்க? இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா பண்ணிட்டாரா? பாஜக இல்லை, பட்டப்பகலில் சுட்டு கொண்டாங்களே டூரிஸ்ட் போனவங்கள. அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம் எங்கே இருக்குது? ஏன் சார், பட்டப்பகலில் தானே சுட்டாங்க? அங்கே ராத்திரியில் சுட்டாங்க, பகலில் தானே? கலைஞர் வீடு திட்டத்தில் வந்து அதிகாரிகளுடைய அலட்சிய போக்குனால பயனாளிகள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிறதுலே மிகச்சிறந்த திட்டம் கலைஞர் திட்டம், நல்ல திட்டம். அதை வந்து சரியான முறையில் பயனாளிகள்கிட்ட போய் கேட்குறவங்களும் கொடுத்தாச்சு தான். எங்கேயுமே இல்லைன்னு சொல்லல. யார் இல்லைன்னு சொல்லுங்க, கொடுங்க சொல்றேன். வீடுலாம் கொடுத்தாச்சு. அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு போக வேண்டிய பணம் அது இதெல்லாம் ஏங்க கரெக்டாக 3500 கோடி கொடுத்தாச்சு. 1 லட்சம் வீட்டுக்கு 3500 கோடி கொடுத்தாச்சு. இந்த ஆண்டுக்கு 3500 கோடி ஒதுக்கி முதல் தொகையும் கொடுத்தாச்சு. இப்போ 25000 வீடு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. சார்,
இது வரைக்கும் சரித்திரத்தில் இன்னைக்கு சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. வீடு கட்டு சரித்திரத்தில் கலைஞர் கனவு இல்லை மாதிரி ஒரு வெற்றி திட்டம் எதுவும் இல்லை. மக்கள் அவ்வளோ ஆசையாக இருக்காங்க. நீங்கள் போய் விசாரிங்க, உண்மையாக விசாரிங்க. அவங்க வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க கலைஞர் கனவு இல்லத்தில். பணம்னா நீங்கள் வந்து அதுக்கு 3 தவணைகள் இருக்குது. ஒரு தவணை ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க, அடுத்த தவணை லிண்டல் ஸ்டேஜ் கொடுப்பாங்க, அப்புறம் ரூஃப் லைன் போடுவாங்க, அப்புறம் பூச்சி கொடுப்பாங்க. 4 தவணை இருக்குது. அந்த 4 தவணையை வந்து தொடர்ந்து கொடுக்குறாங்க. யோசிக்காமல் கொடுக்குறோம். சீக்கிரம் முடிங்க அப்படின்னு கொடுக்குறோம். முன்னாடிலாம் அப்படி இல்லை, முடிச்சா தான் கொடுப்போம்னு இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கொடுக்கலன்னு சொல்கிறது தவறு. பணம் கரெக்டாக பண்பாடு ஆகிடுச்சுக்கு. ஏற்கனவே 1 லட்சம் வீடுக்கு கம்ப்ளீட் கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து வெளிவர வாய்ப்பு நிறையா இருக்குது சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. யாரு வெளியே வர திமுகலேருந்து கூட்டணி? இது கொள்கை கூட்டணிங்க. அவங்களுக்கு ஒரு துரும்பு கூட அதில் அசையாது. அவங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு ஊராக போய் அலையிறாங்க. அவங்களுக்கு கூட்டணிக்கு ஆளே இல்லை. கூட்டணி வெற்றி பெறுறது மாதிரி இருந்தால் தானே போய் சேருவாங்க. அவங்ககிட்ட என்ன ஹோப் இருக்குது சார்? அவங்களுக்கு அடிப்படையில் இருக்க அதிமுக ஓட்டு வங்கி 10% 15% குறைஞ்சிருச்சு. பழைய சாதத்துலேருந்து குறைஞ்சிருச்சு. காரணம், அதிமுகவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அதனுடைய பேஸ் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம், அதிமுக வராதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கட்டாயம் வந்து திரும்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதியார் தான் வருவார் என்பதை மக்கள் இன்றைக்கு மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை, இப்போ கலைஞர் கனவில்லாம், தமிழ் புதல்வன் திட்டம், மாதம் 1000 ரூபா மகனுக்கு, மகளுக்கு 1000 ரூபா. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ வர்ற விளம்பரங்கள்லாம் வெற்றி விளம்பரம் தான். போஸ்டரு நோட்டீஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்க்ரீட் போட்டு சிம்மாசனம் போட்டு அடுத்த முதலமைச்சர் யார் வரணும்னா அந்த கட்சிக்கு சூரியனுக்கு அப்படியே போய் ஓட்டு கொடுக்கும். இந்த எல்லா தொகுதியிலும் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இந்த தேர்தல். அதனால தான் சொல்கிறேன், 200 தொகுதி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம மாவட்டத்தில் அனைத்து தொகுதியும் திமுக தான் வெல்லும், கூட்டணி தான் வெல்லும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று கூட வந்து நிறைவேற்றல. இது தொடர்பாக வந்து வரக்கூடிய 2026 தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் சொல்லி கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பத்திரிகைலாம் வந்திருக்கு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்கார். பல கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நிறைவேற்றவில்லை என்பது உண்மைக்கு மாறானது. எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிட்டார். அவங்க வந்து ஒரு சின்ன மாறுதல் கேட்குறாங்க. பழைய ஓய்வு திட்டத்துக்கும் புதிய ஓய்வு திட்டத்துக்கும் பயாமீடியாவாக ஒரு இது கேட்குறாங்க, ரிலீஃப் கேட்குறாங்க. அது சம்பந்தமாக முதலமைச்சர் முடிவு செய்து அறிவிப்பார். புதிதாக குறிக்கப்பட்ட மாவட்டங்களில் சில பகுதிகளில் நிர்வாக ரீதியாக, ஆட்சி நிர்வாக ரீதியாக ஒரு மாவட்டத்திலையும், ஊராட்சி ஒன்றிய ரீதியாக வேறொரு மாவட்டங்களையும் இருக்குது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளில் நலத்திட்டங்கள் எதுவுமே எங்களால் சரியாக பெற முடியலன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இதுக்கு எது போகுது சார்? எப்படி சொல்ல போனால் தென்காசி மாவட்டம் புதிய ஊராட்சி ஒன்றியத்துக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி செய்ய அப்படி பிரச்சனைகளை பூரா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து வேற ஒரு தொகுதியில் இருக்கிறது இங்கே இருக்குன்னு வச்சுங்க, தென்காசியில் இருக்குது. இப்போ அங்கே வந்து அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி வருது அப்படின்னு வருங்க. நீங்கள் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தொகுதியில் இருக்கிறது இன்னொரு மாவட்டத்தில் அங்கே போய் ஒரு தொகுதியில் ஒரு யூனியனாக இருக்குது. அதனால் அவருக்கு சலுகை கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இப்போ நாங்கள் ஃபைப்ரிகேஷனில் அந்தந்த தொகுதியில் கொண்டு சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ விரைவில் வந்து ஒரு கூட்டம் நடத்துனோம்னா அதை சேர்த்து விட்டுருவோம். அவ்வளோதான். அது எல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்டதில் ஒன்று என்ன மக்கள் என்ன சொன்னாங்க? கலைஞர் மக்களுக்கு வந்து அந்த பணம் வந்து அதிகாரிகிட்ட வர்றதுக்கு வந்து அவங்க வந்து கையூட்டு கேட்கறதாகவும் தொடர்ந்து இப்போ நட்டத்தில் லாஸ்ட் டைம் வந்து ப்ரோக்ராமப்போ அந்த பிரச்சனை நடந்தது. அதிகாரிகள் வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு தான் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி மேக்சிமம் அந்த குற்றச்சாட்டு உணவுத்துறை அமைச்சர் வர்றப்ப அவங்களை வந்து முற்றுகையிட்டு மக்களே வந்து அதை சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இல்லை, அந்த குற்றச்சாட்டு தவறான பேர். நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் ஜென்ரலாக சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன்.
நீங்கள் நாங்கள் கேட்குறோம், என்ன கேட்குறோம்னா, நீ என்ன சொல்ல போனால் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு உரிய நேரத்துக்கு முன்னாடியே பணம் கொடுக்க சொல்லுங்க. அரசுல இருந்து வரக்கூடிய பணங்கள்லாம் சரியா வந்து சேர்ந்தது, அதிகாரிகள் இருந்து மக்களுக்கு போறப்ப அவங்க லஞ்சம் கேட்கறதாக அப்படி யாரும் கேட்டாங்கன்னா யாருன்னு சொல்லுங்க, நடவடிக்கை.